Welcome to Heal on High, the place where we don't just talk about healing, but we dive deep into the real life stories, tips, books, and the best diets to keep you at your healthiest. And now, today, we got something super special for you, a real life healing story that's gonna blow your mind. And this story is going to be in Tamil. So let's start. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் நிஜமாவே சிரிச்சே அவரோட நோயை சரி பண்ணிருக்காரு. அது யாருன்னு பார்க்கலாம். 1960s அமெரிக்கால வாழ்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். அவரோட பேரு நார்மன் கசன்ஸ். அவருக்கு ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்கிறதா டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த நோயினால கொஞ்சம் கொஞ்சமா அவரோட அசைவுகள்லாம் குறைஞ்சு அவரால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. எல்லா மெடிசனும் ட்ரை பண்ணாங்க, அவருக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. பெயின் கில்லர்ஸும் ஸ்டெராய்ட்ஸும் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின் கில்லர்ஸும் ஒர்க் ஆகாம போச்சு. டோஸ் அதிகம் பண்ணாங்க. இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு, இந்த நோய் உங்களுக்கு இன்கியூரபிள், உங்களால இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும், அது வரைக்கும் நீங்க பெயின் கில்லர் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வலி இல்லாம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இவர் வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் இவர் நண்பரோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. பழைய விஷயங்கள்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது அவரோட கை கால்களை வலி இல்லாம கொஞ்சம் அசைக்க முடியும் அப்படிங்கறத அவர் கவனிச்சாரு. அப்போ மனச ஹாப்பியா வச்சுக்கிட்டாலோ நல்லா சந்தோஷமா சிரிச்சாலும் வலி கொஞ்சம் குறையறத அவரால் உணர முடிஞ்சது. இதையே நம்ம ஏன் ஒரு மருந்தா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. அப்போ வேர்ல்டுல இருக்க பெஸ்ட் காமெடி மூவிஸ் அண்ட் காமெடி வீடியோஸ வாங்கி ஹாஸ்பிட்டல் ரூம்லயே டிவியில போட்டு பார்க்க ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து நல்லா சத்தமா வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி சிரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வலி குறைஞ்சத. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஹாப்பியா வீடியோ பார்த்து சிரிச்சா 2 மணி நேரம் பெயினும் இல்லாம பெயின் கில்லரும் இல்லாம அவரால் நிம்மதியா தூங்க முடிஞ்சது. இந்த சேஞ்சஸ் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. டாக்டர்ஸும் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சில மாசங்கள்லயே அவரோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இந்த சிரிப்பு மட்டும் இல்லாம அவர் கூட நிறைய ரிசர்ச் பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்காக விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அதுவும் ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் நம்பினாரு. ஒரு சில மாசங்கள்லயே உடம்பு ஃபுல்லா குணமாகி நல்லா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஆரோக்கியம் பழைய இயல்பு நிலைமைக்கே திரும்பிடுச்சு. அவரோட ஆரோக்கியம் பழைய நிலைமைக்கே திரும்பிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்போ அவருக்கு நடந்த இந்த ஹீலிங்க உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரு. மனசு சந்தோஷமா வச்சுக்கிட்டதுனால மட்டுமே நம்மளோட உடம்பு இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம என்னதான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும் போது மனசை எல்லாரும் கவனிக்காம விட்டுடுறாங்க. அப்போ மனசையும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு எப்பவும் ஹெல்தியா இருக்கும். ரெண்டையும் ஒன்னாதான் பார்க்கணும், தனித்தனியா பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு அவர் நம்பினாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ ஒரு புக்கா எழுதினாரு. அனாட்டமி ஆஃப் அன் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு புக்க இப்போ உங்களால மார்க்கெட்ல பார்க்க முடியும். அப்படி ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாரு. அது உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதுல இருந்து அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கும், நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். பிபி, சுகர், இன்னும் வேற சில பிரச்சனைகளும். அப்போ அதே பிரச்சனைகளை மனசு சந்தோஷமா வச்சுக்கிறது மூலமாவும் பாசிட்டிவ் மைண்ட் செட் மூலமாவும் நம்ம ஏன் சரி பண்ண முடியாது அப்படிங்கறது தான் நமக்கு உணர்த்துறாரு. லைஃப்ல எந்த ஹோப்புமே இல்லாம இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல டாக்டர்ஸே இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒருத்தரே
பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, நம்பிக்கையோட தன்னை தானே சரி செஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்னால நம்ம லைஃப்ல இருக்கிற பெரிய பெரிய சந்தோஷங்களை நம்ம கவனிக்காம விட்டுடுறோம். ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் உங்களை யாராச்சும் கோவப்படுத்தினாவோ டென்ஷன் பண்ணாவோ நாள் ஃபுல்லா அதே தான் நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர, வாழ்க்கையில நம்ம கிராட்டிடியூடோட நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நமக்கு எவ்வளோ இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருங்க, சுத்தி இருக்கிறவங்களையும் ஹாப்பியா வச்சிருங்க. எப்பவும் உங்களோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமாவே இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.